அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அப்ப தேவன் நீதி இல்லாதவர்னு சொல்லக்கூடாது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அநீதி உள்ளவர். தேவன் ஏசாவை ரொம்ப நேசிச்சிட்டாரு. தேவன் என்னை அப்படிதான் நேசிக்கல, ஏசாவுக்கு மட்டும் கொடுத்துட்டாரு. ஆமாம், யாக்கோபை ரொம்ப நேசிச்சிட்டாரு, ஏசாவை தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? அந்த விசுவாசியை மட்டும் ரொம்ப நேசிக்கிறாரு, ஆமாம் என்னை எப்படி நேசிக்கிறாரு அப்படி சொல்லக்கூடாது. தேவனுடைய நீதியையும் உண்மையையும் சந்தேகப்படவே கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் ஒருத்தனை சிக்ஷிச்சார்னா அவனுக்குள்ளேருந்து சாலமோன் வருவான். அல்லேலூயா. தேவன் ஒருத்தனை சோதிச்சார்னா அந்த சந்ததி ஆபிரகாம் சந்ததியாக மாறும். அல்லேலூயா. தேவன் ஒருத்தனை புடமிட்டார்னா அவன் யோசேப்பா மாறுவான். அப்போ தேவன் ஒருத்தனை புடமிடுறாரு, தேவன் ஒருத்தனை சிக்ஷிக்கிறார்னா அவனை தேவன் தள்ளிட்டார்னல்ல, அவனுக்கு தான் தேவன் அதிகமான நேசம் வச்சிருக்காரு. அப்போ இங்கே தேவனோட நீதியை, தேவனோட உண்மையை நம்ம என்ன படக்கூடாது, ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. ரோமர் 9:14 வாசிங்க. என்னை காக்க வைக்கிறாரு, என்னை இப்படி நான் வருத்தப்படுத்துறாருன்னு சொல்லக்கூடாது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? முந்தின வசனமா பிந்தின வசனமா? யாக்கோபு ஏசாவை சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஆண்டவர் ஏசாவை தள்ளலை, ஏசா தான் யாரை தள்ளினா? நீங்கள் தான் உபவாச கூட்டத்தை தள்ளினீங்க, ஆண்டவர் உங்களை தள்ளல. நீங்கள் வந்திருக்கீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் வந்தவங்களை தான் நான் திட்டுறேன். ஏன்னா வந்தவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, வராதவங்களுக்கு இங்கே ஒரு கூட்டம் நடக்கிறதே தெரியாது. நீங்கள் தான் யாக்கோபு. அல்லேலூயா. அப்போ உங்களை திட்டுறதுனால அது அநீதின்னு நினைக்காதீங்க. அதுபோல தான் ஐயோ யாக்கோபை மட்டும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டார், யாக்கோபை மட்டும் ரொம்ப நேசிச்சிட்டார், யாக்கோபு தான் அவருக்கு பிடிக்குது. இல்லைங்க, ஏசா அசட்டை பண்ணான், ஏசா தள்ளி போயிட்டான். அதனால் ஒரு நாளும் சொல்லாதீங்க தேவன் என்ன தள்ளிட்டாரு, என்ன காக்க வச்சுட்டாரு. உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறது ரொம்ப பெரிய அற்புதமாக இருக்கும். ஒரு நாளும் கையை வைத்து சொல்லுங்கள், அவருடைய நீதியையும் அவருடைய உண்மையும் நான் சந்தேகப்படவே மாட்டேன். என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறாரு, ஆமாம் என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் யாரையும் சிட்சிக்க மாட்டார். அப்படி ஒருத்தனை சிட்சிக்கிறார்னா அவனுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். நான் சகோதரர் கூட்டத்தில் சொல்லி கொடுத்தேன், அவர் அடிக்கிறார்னா ஒருத்தனை அவனை ரொம்ப அணைக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் சிட்சிச்சாலும் சோதிச்சாலும் புடமிட்டாலும் அது நன்மையானது தான். எல்லாரும் சொல்லுங்க, அவரிடத்துல வேற்றுமை ஏன்? நிழலே இல்லைங்க. வேற்றுமைன்னா நிழலே கிடையாது. என்ன, அவர் சும்மா போட்டு ஏதோ ஒரு அப்பா மாதிரி நம்மளை அடிக்கிறவர் அல்ல. அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு பண்ணினா அது உண்மையாக தான் இருக்கும். அவர் நீதி உள்ளவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, தைரியமாக நெருங்கி வாங்க, தைரியமாக அவரை நேசிங்க, தைரியமாக அடித்தாலும் நேசிங்க, குறைவு இருந்தாலும் நேசிங்க. அவருடைய உண்மையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். இல்லை, நாங்கள் நியாய தீர்ப்புன்னு ஒரு பாடம் சண்டே கிளாஸில் படிக்கிறோம். அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் ஏசாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் அவங்க அப்பாவை ஏமாத்துனானா. ஆனால் அவங்க மயங்க சாகாத தன்னோட மகன் செத்ததான் ஏமாத்தினாங்களாம். எவ்வளோ வழி! அவர் எப்பயோ செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் இங்கே நீதி கட்டிட்டார். ஆனால் உண்மையில் யோசேப்பு சாகலை. ஆனால் யாக்கோபு என்ன நினச்சிட்டாரு? யோசேப்பு செத்துட்டார். அவர் ஒரு நாள் மாறு வேட போட்டிக்கு போட்ட மாதிரி அண்ணனோட ட்ரெஸ்ஸை போட்டார். உண்மையிலே ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் யாக்கோபும் அனுபவிச்சாருங்க. சொந்த அப்பாவை ஏமாத்தினார். மாமனார் 15 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டார்? ஏமாத்திட்டார். ஒரு நொடி ஏமாத்திட்டு போயிட்டார். மோந்தெல்லாம் பார்க்குறாரு. யாக்கோபு பக்கத்தில் கூப்பிட்டு மோந்தெல்லாம் பார்த்துட்டு, வாசனை யார் மாதிரி இருக்கு? அண்ணா முடிஞ்சு போச்சு, டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டார் ஆசீர்வாதத்தை. ஆனால் 15 வருஷம் சம்பளமே இல்லை. ஏன்னா இங்கே கணக்கு முடிக்கிறாரு. யாக்கோபுனால விட்டுலாமா? யாக்கோபு தான் கிளம்பு அவர் நீதி உள்ளவர்.
அவர் உண்மையுள்ளவர். அந்த 15 வருஷமும் வெயிலும் மழையும் பனியும் அவனை எவ்வளோ கொண்டிருக்கும். ஆனால் அதே ஆண்டவர் 15 வருஷம் கழிச்சு 5 வருஷத்தில் லாபானை விட ஆசீர்வச்சிட்டாரு. கை தட்டுங்களேன், அல்லேலூயா. ஆமாம், 5 வருஷம் கழிச்சு பார்த்தா லாபான்னு சொல்கிறான், ஓ ஆடை விட ஏன் ஆடை விட ஓ ஆடு என்னடா, கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு, அடி வாங்க வேண்டியதெல்லாம் விழுந்துருச்சு, இப்போ ஆசீர்வாதம். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். நம்ம பாட்டுக்கு ஒரு வார்த்தையில் யாக்கோபை நேசிச்சார்னு சொல்கிறோம். யாக்கோபுக்கு பட்ட பாடு எவ்வளவு. அவன் ஒரு மனைவிக்காக 14 வருஷம் வேலை பார்த்தாங்க. ஆனால் 2வது பிள்ளை இருக்கும்போது ஆனால் ஒரு தடவை கூட ஆண்டவர்கிட்ட வருத்தப்படவோ அதை பற்றி பேசக்கூட இல்லை, கடந்து போயிட்டே இருக்க. இன்றைக்கும் பெத்லகேமில் போனீங்கன்னா அடையாளமாக ராகேலோட கல்லறை இருக்குமா. பெத்லகேமில் 2 முக்கியமான பகுதி இருக்குது. ஒன்று இயேசு பிறந்த இடம், இன்னொன்று ராகேலோட கல்லறை. ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்ல, கடந்து போயிட்டே இருக்க அவரோட வாழ்க்கையில். ஏன்னா அவர் நீதி உள்ளவரோ உண்மை உள்ளவர். அதுக்காகத்தான் யோசேப்புக்கு 2 பங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரியா. கைத்தட்டுங்களே, ஹல்லேலூயா. ஆமாம், சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவர் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். அதனால் கொஞ்சம் லேட்டானா சந்தேகப்படாதீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது சில நேரம் பையனாகி பேரனா கூட ஆசீர்வாதமாக மாறிடும். யோசேப்புலேருந்து எப்ராஹிம் மனசு ஏதோ ஒன்று நடந்துடும். அவர் உண்மை உள்ளவர். ஆமாம், அவரை சந்தேகப்படவே கூடாது. அதனால் சில தாமதங்கள் வரும்போது இது கண்டிப்பாக கிறிஸ்தவங்க கூடாது, அவர் என்னை ஏமாத்திடுவாரோ, அவர் எனக்கு அப்படி பண்ணிடுவாரோ, நமக்குள்ளே அந்த சந்தேகம் வரக்கூடாது. நல்ல வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அது புரியும். அவர் உண்மையிலிருந்து பிசகுனதே இல்லையா, என்ன பண்ணதே இல்லையா. அவர் தாவீதுக்கு போய் சொன்னது, தாவீதுக்கு போய் சொல்ல மாட்டார். அவர் உங்களுக்கு சொன்னதுன்னா சொன்னது தான். அல்லேலூயா.